வணக்கம். ஆபிரகாம், இதயமே நொறுங்குகிறது. எளியவர்களின் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களின் மரணம் கூட கருணை இல்லாமல் இருக்கிறது. ஆபிரகாம், திருநெல்வேலியில் இன்று அரசு மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்ற தனது தாயின் உடலை சைக்கிளில் கட்டிச் சென்ற மகன் சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், மனநிலை பாதிப்படைந்த தாயும் தாய் இறந்த விஷயமே தெரியாமல் மனநிலை பாதிப்பால் மகனும் சோகத்தில் தவித்ததும் 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் தாயின் உடலை சைக்கிளில் கட்டி கொண்டு சென்ற அவலம் திருநெல்வேலியில் அரங்கேறி இருக்கிறது. ஆபிரகாம், நெல்லை அரசு மருத்துவமனையில் இறந்த தாயின் உடலை 15 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் கட்டி கொண்டு சென்ற மனநிலை பாதிக்கப்பட்ட மகனின் செயல் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே வடக்கு மீனவன்குளம் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் 38 வயதான பாலன். இவர் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவர். இவரது தாய் சிவகாமி அம்மாள், அவருக்கு 60 வயது ஆனது. மனச்சிதைவு நோய் பாதிப்பு இருந்துள்ளது. ஆபிரகாம், சிவகாமி அம்மாள் நெல்லை அரசு மருத்துவமனையில் உள்ள மனவளத்துறையில் சிகிச்சையும் பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் சிவகாமி அம்மாளுக்கு வயோதிகம் காரணமாக உடல்நிலை மோசமானதாகவும் அதனால் நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிவகாமி அம்மாள் நேற்று முன்தினம் 22ஆம் தேதி மேற் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஆபிரகாம், ஆனால் திடீரென சிவகாமி அம்மாள் கீழே விழுந்து அடிபட்டதாக கூறி நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடன் மனநிலை பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய அவரது மகன் பாலனும் உடன் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் நேற்று காலையில் 9 மணி அளவில் திடீரென பாலன் மருத்துவமனையில் காணாமல் போனதாக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்படுகிறது. நோயாளியை காணவில்லை என அப்ஸ்டாண்டர்ட் என அந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பார்த்தீர்கள் என்றால் அந்த புகாரின் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்ட காவல் துறையினர் இவரது முகவரி மீனவன்குளம் நாங்குநேரி அருகே என்று தெரிந்தனால் இந்த விஷயத்தை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். போலீசார் அனைவரும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கும் போது இதுபோது யாரும் வருகிறார்களா என கவனிக்குமாறு சிறப்பு உத்தரவினை இடுகிறார்கள். அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் கொடூரத்தின் சோகம், கொடுமையின் சோகம். 15 கிலோமீட்டர் தூரம் இறந்து போன தனது தாயை சைக்கிளில் கட்டி வைத்துக் கொண்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பாலன் சென்றுள்ளார். நேற்று இரவு 8:30 மணி அளவில் திருநெல்வேலி மாவட்டம் 3 அடைப்பு பாலம் அருகே சென்ற போது அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சிலர் ஏன் இப்படி தாயை சைக்கிளில் கட்டி கொண்டு வருகிறார் என விசாரிக்கும் போதுதான் அவரது தாய் சிவகாமி அம்மாள் இறந்த விஷயமே தெரிய வருகிறது. அது குறித்து பாலனிடம் கேட்டபோது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டதும் அதனால் தாயார் இறந்தது தெரியாமல் சைக்கிளில் கொண்டு சென்றதையும் அவர்கள் அறிந்தனர். இது குறித்து பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து நாங்குநேரி சரகத்தின் சார்பில் 3 அடைப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று இறந்த சிவகாமி அம்மாளின் உடலை மீட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் மனநிலை பாதிக்கப்பட்ட பாலனிடம் விசாரித்திருக்கின்றனர். அவர் எனது தாயை அழைத்துக் கொண்டு மதியம் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அப்போது அவர் சாப்பிடவில்லை, அதனால் அங்கிருந்து வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டேன் என தெரிவித்துள்ளார். மனநிலை பாதிப்பால் தாயார் இறந்ததை கூட அறியாமல் மகன் இருப்பதை போலீசார் அறிந்தனர். இதை அடுத்து 3 அடைப்பு போலீசார் பாலனின் உறவினரான கீழக்கரையம் பகுதியில் உள்ள அவரது சகோதரர் சபரிமுத்து என்பவருக்கு தகவல் அளித்து அவரை வரவைத்து பின்னர் அவரது பாதுகாப்பில் பாலனை தற்போது வைத்துள்ளனர். இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் ஆபிரகாம், பல்வேறு கேள்விகள் இந்த சம்பவத்தில் எழுகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் ரேவதி பாலனிடம் சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் நாம் கேட்டபோது நேற்று முன்தினம் அவர் இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் ஆனால் தொடர்ந்து பாலன் தனது தாயாரை இங்கிருந்து நான் கூட்டிச் செல்ல வேண்டும் என சண்டையிட்டதாகவும் ஒருபுறம் தெரிவிக்கிறார். அதன் அடிப்படையில் நேற்று காலை செவிலியர் சென்று பார்த்தபோது பாலன் அங்கு இல்லை எனவும் எனவே நோயாளியை காணவில்லை என தாங்கள் புகார் அளித்ததாகவும் நோயாளி இங்கே இருந்த போது நன்றாகத்தான் இருந்தார் எனவும் தெரிவிக்கிறார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் ரேவதி பாலன். எது எப்படி இருந்தாலும் இயல்பாகவே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட சிவகாமி அம்மாளின் மகனான பாலன் மருத்துவமனையில் சண்டையிட்டார், அவசரப்பட்டார் என கூறி அவரை அவர்களது போக்கிலேயே மருத்துவமனையில் இருந்து வெளியே செல்ல மருத்துவமனை நிர்வாகம் எவ்வாறு அனுமதித்தது என்பதே விடையில்லா கேள்வியாக தற்போது இருக்கிறது. இது குறித்து சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் போது பின்பற்ற வேண்டிய பல்வேறு நடைமுறைகள் குறித்து மத்திய அரசும் தமிழக அரசும் சுகாதாரத்துறைக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கும் நிலையில் 2 மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அவர்களது உடல்நிலை இயல்பாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக அரசு மருத்துவமனையில் இருந்து வெளியே செல்ல எப்படி அனுமதித்தார்கள் என்ற கேள்விக்கு இதுவரை விடை இல்லை. அப்ரகாம், எளியவர்கள் அதுவும் மனநிலை பாதிக்கப்பட்ட இருவரில் ஒருவரின் மரணம் இதயத்தை உலுக்குவதாக உள்ளது. இது குறித்து தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வருகிறோம். தற்போது மருத்துவமனை பிரேத பரிசோதனை அரங்கில் வைக்கப்பட்டிருக்கும் சிவகாமி அம்மாளின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் அவர் எவ்வாறு இறந்தார் என்ற விவரம் தெரிய வரும் என மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டீன் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் மிக மிக பெரிய சோக சம்பவம் இந்த அரசின் அலட்சியத்தினாலேயே நிகழ்ந்தது என்பதே சமூக ஆர்வலர்களின் கேள்வியாக தற்போது திருநெல்வேலியில் இருக்கிறது. இந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. அப்ரகாம், போடுதாங்க, சாப்பாடு கிடையாது, காப்பி மட்டும் கொஞ்சம் கொடுத்தேன். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்துட்டாங்க. காப்பி மட்டும் தான். காப்பி எங்கே வச்சு கொடுத்தீங்க? ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே? ஆமாம், ஐக்கிரோண்ட் ஆஸ்பத்திரி முன்னாடி. அப்போ உயிரோடி தான் இருந்துச்சு. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அப்போ காப்பி மட்டும் கொடுத்தேன். காப்பி கொப்பளிச்சு கொஞ்சம் கொப்பளிச்சுது. கொப்பளிச்சுட்டு அதில் கொஞ்சம் உள்ளே இறங்குச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இறந்து போச்சு. நீங்கள் சொல்லியா டாக்டர்கிட்ட? டாக்டர் பேசினாங்க, என்னமோ சொன்னாங்க இங்கிலீஷில். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர்லாம் கொண்டு வந்தாங்க, வண்டி வீல் சேர்லாம் கொண்டு வந்தாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு உட்கார வச்சேன், முதல் விழுந்துச்சு. உட்கார வச்சா விழுந்து அதுக்கப்புறம் தான் இறந்துட்டா. போய் தூங்குதான்னு நினச்சேன், இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு